ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஒருவேளை ஆரம்பமே சோர்வாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவமே இல்லை, எனக்கு அப்படி இடிஞ்சு போயிடும் போல இருக்குது அப்படின்னு ஒருவேளை துவண்டு போய் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போய் ஹோப்லெஸ்ஸான நேரத்தில் இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கையை கத்தர் தருகிறார். சோர்ந்து போகிற உனக்கு அவர் பலன் கொடுப்பார். பல காரியத்தை குறித்து நீங்கள் மனுஷன் சோர்ந்து போகிறார். ஒருவேளை இந்த காலவெளியில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். சில காரியங்களை குறித்து உங்கள் உள்ளத்தில் சோர்வு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறதோ, திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு இந்த சோர்வு வந்துடும். சோர்வின் ஆவி, சோம்பலின் ஆவி, பொல்லாத பிசாசு இந்த சோர்வை கொடுத்து இன்னைக்கு தொடர்ந்து ஓடக்கூடாதபடி உங்களை முடக்க ட்ரை பண்ணுகிறார். ஆனால் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். சோர்வு வரும்போதெல்லாம், ஆண்டவரே, ஆவியானவரே, உங்கள் பலத்தை எனக்கு தாங்க, பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஆவியானவருடைய உதவியை நீங்கள் நாடுவீர்களானால் தேவ பலன், சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை தொடர்ந்து நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தொடர்ந்து கடந்த 3 நாட்கள் அவ்வளோ அழகாக நடத்தினார். சோர்ந்து பல காரியங்களை குறித்து ஒருவேளை உங்கள் மைண்டில் சோர்வு, மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர்லாம் இருக்குதா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்கள். அடுத்த நிமிடமே உங்களுக்கு ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகுவதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பலன் பெற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.